டுடே டாபிக் என்ன அப்படின்னா மஞ்சக்காமலை தாங்க. மஞ்சக்காமலை வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கே மஞ்சக்காமலை வருது. அது வந்து நம்ம பயந்துக்க தேவையில்லை. ஏன் அது பயந்துக்க தேவையில்லை அப்படின்னா, அது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து முழுமையாக வேலை செய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எல்லாம் அப்படி தான் தெரியும். அது வந்து ஃபோட்டோ தெரப்பி மூலமாக சரி பண்ணிக்கலாம். இது வந்து ஐசியூவில் தான் அந்த குழந்தை வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஐயோ பிள்ளைக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. தாய் வந்து அதிகமாக தண்ணி குடித்து குழந்தைக்கு பால் கொடுத்தாவே சரியாயிடும். தண்ணி நிறையா எடுத்துக்கணும். அவங்க வந்து இப்போ அடல்ட்டு சைல்டு இவங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா, தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கிறது, சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும். இது வந்து நார்மலாக ஆக்கிக்கலாம். அதே பெரியவங்களாக இருந்தால் அப்படின்னா, ஏன் பெரியவங்களுக்கு வருது அப்படின்னா, தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக்கிங்கு, இதனால வந்து லிவர் வந்து பாதிக்கிறதால வந்து அவங்களுக்கு மஞ்சக்காமலை வரும். மஞ்சக்காமலை முத்திருச்சு அப்படின்னா கை நடுக்கும், கால் நடுக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும். ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இந்த மஞ்சக்காமலை உள்ள பேஷண்ட் வந்து அதிகமாக வந்து பேராசிட்டமால் யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக பெயின் கில்லர் யூஸ் பண்ணக்கூடாது. லிவர் ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நிறையா டெஸ்ட் இருக்குது. நீங்கள் டாக்டரை பார்க்கணும். இல்லை நமக்கு மஞ்சக்காமலை தான் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, கண்ணு வந்து மஞ்சளாக இருக்கும், ஸ்கின்னு வந்து மஞ்சளாக இருக்கும், அடிக்கடி வந்து யூரினில் வந்து அந்த டார்க்னஸ் தெரியும், சோர்வாக இருப்பாங்க, டயர்ட்னஸாக இருப்பாங்க. இவங்கள பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு சில டெஸ்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். முக்கியமாக இதெல்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். நிறையா தண்ணி அடிக்கிறவங்க இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஞ்சக்காமலை வர சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு மஞ்சக்காமலை இருந்து நீங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரிஸ்க்கு. ஸோ மஞ்சக்காமலை வர்ற